Welcome to Blue Stars online class account section. Today we are going to do exercise from the chapter 13. You have to pass adjusting entries. So you can see exercise number 1, pass adjusting entries for the following. இது வந்து நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி தான் கொடுக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து எது டெபிட் பண்ணணும், எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், த க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் வேலிட் அட் 5,000, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 150, இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் 450, 20,000 was received in advance for commission and accrued interest on investment is 1,000. ஸோ இது வந்து நம்மளோட தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அப்படிங்கும்போது எது விட்டு போயிடுச்சோ அதுக்கெலாம் அட்ஜஸ்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் வந்து விட்டு இருக்கோமோ அது வந்து எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதி நம்ம இதை கொண்டு போய் ஃபைனல் அக்கௌண்ட் கூட சேர்த்த போகிறோம். ஓகேங்களா. ஸோ எங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1ல் த க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் வேலிட் அட் 5,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது க்ளோசிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கவுண்ட் டெட்டர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5,000, இங்கேயும் நம்ம 5,000 போட போகிறோம். போட்டுட்டு இதுக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 150. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா. இதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 150 போடுவோம். ஓகேங்களா. இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு சியில் பாருங்கள், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் 450 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு இன்சூரன்ஸ் அக்கவுண்ட். இந்த ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் எங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், இன்சூரன்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ 450 நான் அவுட்டர் காமிச்சிட்டேன். இது இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட். இந்த இடத்துல என்னென்னு போடுவோம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்டட் ஆர் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு போட போகிறது கமிஷன் ரிசீவ்ட் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, 20,000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ஃபார் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முன்கூட்டியே நம்ம வாங்கிட்டோம். அட்வான்ஸ்னால் முன்கூட்டியே வாங்குறது இல்லைங்களா, இதை நம்ம அட்வான்ஸ் வரும். இப்போது இதுக்கு ஜேர்னல் எழுதும்போது நம்ம என்ன எப்படி வரும்னு பாருங்கள், தட் இஸ் இன்கம் அக்கௌண்ட். எந்த இன்கம்மாக இருக்கோ அது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கமிஷன் ரிசீவ்ட். ஓகே. ஸோ கமிஷன் received account debtor to commission
received in advance. ஓகேவா, எழுதுகிறோம். கமிஷன் received in advance adjusted. received in advance adjusted. adjust பண்ணிட்டோம். கமிஷன் received பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 20,000 adjust பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு accrued interest on investment is 1,000 சொல்லியிருக்காங்க. ஸோ accrued interest on investmentங்கிறது outstanding income அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா accrued interest on investment account debtor to interest on investment. interest on investment. ஓகேங்களா, ஸோ interest accrued but not received adjusted. amount பார்த்தீங்கன்னா 1,000. ஓகேங்களா, ஸோ இது வந்து adjusting entries. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, exercise number 2. For the following adjustment, pass adjusting entries. Outstanding wages 5,000, depreciate machinery by 1,000, interest on capital at 5%, capital பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லியிருக்காங்க, interest on drawings 50 and return of bad debts 500 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதணும், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். இப்போது இதில் 20,000 சொல்லியிருக்காங்க, இந்த 20,000 5% கண்டுபிடிச்சி நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுத போகிறோம். ஓகேங்களா, சம் போடலாமா? இதுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஜேர்னல் பார்த்தீங்கன்னா வேஜஸ் தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு outstanding wages account. சரிங்களா, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 இருக்குது, இந்த 5,000 நம்ம போட்டிருக்கோம். இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் போடுவோம் இல்லையா, நம்ம போட்டுக்கோங்க. போட்டு வேஜ் அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்டட், வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்டட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிப்ரிசியேஷன் மிஷினரி பை 1,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜேர்னல் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டட் டு எந்த எதோட டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா மிஷினரியோட தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஷினரி, ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு மிஷினரி அக்கௌண்ட். ஓகேங்களா, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,000 rupees கொடுத்துருக்காங்க, 1,000 போட்டோம். ஓகேவா, டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அட்ஜஸ்டட். ஓகேவா, டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அட்ஜஸ்டட், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் தட் இஸ் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கா. ஸோ நம்ம அப்படி எதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு எது கூட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், கேபிட்டல் கூட தான். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு தட் இஸ் கேபிட்டல் எழுதுகிறோம். போட்டுட்டு இதுக்கு ஒரு 1,000 rupees போட்டுரும். ஓகேவா, இங்கே
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொவைடட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னு இருக்கா. ஸோ இதுக்கு நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இது அட்ஜஸ்டிங் என்ட்ரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி மட்டும் தான் எழுதுகிறோம். இதுக்கு வந்து தட் இஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இருக்கும், அது நம்ம இப்போ எழுதலை. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது எது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு interest on drawings account. ஓகேங்களா? 50 rupees. ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இதுக்கு வந்து interest on drawings provided, interest on drawings provided, ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெட்ஸ் 500. இது ஜேர்னல் பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு எதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், சன்ட்ரி டெட்டர்ஸ். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500. ஓகேவா? பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப், பேலன்ஸ் என்ன பண்ணிட்டோம், ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?